கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் ஓசியா 1:2. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்ற பார்ப்போம். கர்த்தர் முதல் ஓசியா கிட்ட பேசுறாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையே, நீ போய் விபச்சார வாழ்க்கை நடத்தும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றதான். விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்னு சொல்றாரு. எதுக்கு இப்படி செய்ய சொன்னார்னா, சமரியாவை தலைநகரமாக கொண்ட வடக்கு இஸ்ரேல் மக்கள் விக்கிரக வழிபாடு, அநியாயம், இரத்த பலிகள் செய்கிறாங்க. எவ்வளவோ தேவன் எச்சரிக்கை கொடுத்தும் கேட்காததுனால தேவன் அசீரியா நாட்டை எலும்பு பண்ணி இஸ்ரேவேலை தண்டிக்க போகிறாரு. சரி, இதுக்கு எதுக்கு தேவன் விபச்சார பெண்ணை ஓசியாவை திருமணம் பண்ணிக்க சொன்னார்னா, விபச்சார பெண் எப்படி ஒரு புருஷன்கிட்ட மட்டும் வாழ மாட்டாளோ அதே போல் இந்த இஸ்ரேவேலர்கள் தேவனை விட்டு அநியாயம் பண்ணி அந்நிய தேவர்கள்கிட்ட போனாங்க. இப்படி செஞ்சது விபச்சாரத்துக்கு சமமாக தேவன் பார்க்குறாருன்னு இஸ்ரவேலர்களுக்கு உணர்த்துறாரு. அடுத்து விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை ஜெசிரேல். இது பாவத்தின் விளைவுகள் தலைமுறைகளாக தொடர்கின்றன அப்படின்றத அவங்களுக்கு காண்பிக்க. ஏன் இப்படி செய்ய சொன்னார்னா, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக மக்களுக்கு காட்டுவதற்கு. சரி, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 இருக்குது. ஒன்று, தேவனை விட்டு விலகி போய் பாவத்தை தேடிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்க போகும் தண்டனை. 2வது, இந்த ஓசியாவோட பக்தி. முதல் தடவை தேவன் ஓசியா கிட்ட பேசும்போதேமோ விபச்சார பெண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவன்கிட்ட குழந்தையை பெற்றுக்கோன்னு சொல்லும்போதும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. மோசேவேவும் தேவன் இஸ்ரேல் மக்களுக்காக அழைத்த போது அவன் எகிப்துக்கு பயந்துக்கிட்டு வேற யாராச்சும் அனுப்புங்கன்னு சொன்னான். ஆனால் ஓசியா அப்படி சொல்லலை. அப்போ ஓசியாவோட பக்தி எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மக்கிட்ட தேவன் எத்தனையோ தடவை பேசுகிறாரு. எதையாச்சும் நம்ம விடாமல் நம்பிக்கை இழந்து போகாமல் தேவன் சொல்கிறத செய்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? ஓசியாவா செய்ய சொன்ன காரியம் அவனுக்கு இஷ்டமாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காது. ஆனாலும் அவன் செஞ்சான். இந்த பக்தியும் பயமும் ஏன் நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது? தேவன் நமக்கு இஷ்டம் இல்லாத பிடிக்காத காரியத்தை நடத்தினார்னா அதில் கண்டிப்பாக சரியான காரணம் இருக்கும். நம்மளுடைய வேலை எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் செஞ்சாலும் அதை பிடிச்சாலும் சரி, நம்மளுக்கு பிடிக்காமல் போனாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான். ஆமேன்.